ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரம் வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள், முருகருக்கு உகந்த நாள். நம்ம எல்லாருமே முருகரை கும்பிட வேண்டிய ஒரு நாள். அந்த பங்குனி உத்திரம் மிக மிக சிறப்பாக இந்த வருஷம் 31 சாயந்தரம் 4 மணிக்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஏப்ரல் 1 4:30 மணி வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 காலையில் 7:30 மணிக்கு பௌர்ணமியும் வந்துடுது. பௌர்ணமி கும்பிட்றவங்க, பங்குனி உத்திரம் செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாதங்களுமே பௌர்ணமி வர்ற நாட்கள் மிக மிக விசேஷமான நாட்கள் தான். அந்த காலத்திலிருந்தே அதுக்கான கதைகளோட, முருகரை பற்றின கதைகள், ஒவ்வொரு பௌர்ணமியும் அந்தந்த மாதத்துக்கான கதைகளோட மிக மிக சிறப்பாக தான் இந்த நாட்கள் கொண்டாடப்பட்டு வருது. இதில் நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் வருதுன்னே தெரியாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் ஏப்ரல் 1 அரசு விடுமுறை இருக்கனால இந்த வருஷம் கோயில்கள் எல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நிறைய பக்தர்கள் முருகர் கும்பிட்றதுக்காக வருவாங்க. சிறப்பாகவே இருக்க போகுது. பாவங்களை தீர்க்கும் நாளாக பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம பால் குடம் எடுத்தால், பால் காவடி எடுத்தால், விரதம் இருந்து போய் முருகரை கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பிறவி பாவங்களை எல்லாம் தீர்த்து வச்சிருவார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் இந்த உலகத்துக்கு வர்றோம். இந்த உலகத்தில் வாழும்போது ஏதோ சில பாவ புண்ணியங்களை செய்கிறோம் இல்லையா? அந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த பிறவியில் நமக்கு ஒரு வாழ்க்கையை கடவுள் அமைச்சு நம்மளை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அந்த பாவ புண்ணியங்கள் படி நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணுமோ தவிர, பங்குனி உத்திரத்தன்னைக்கு பால் குடம் எடுத்துகிட்டு போய் முருகரை கும்பிட்டு வந்தால் நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொன்னால் அதில் 1% கூட உண்மை இல்லை. முருகர் எங்கேயும் சொல்லலை, உன் பாவத்தையெல்லாம் நான் தீர்த்துறேன்ப்பா, என்னை பால் குடம் எடுத்துகிட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லி முருகர் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. திருமண நாள், அதனால் அவர் திருமண நாள் அப்படின்னு சொல்லப்பட்டது கூட கதைகள் தான். அவருக்கு அன்னைக்கு தான் திருமணம் ஆச்சா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட கதைகள் சொல்லிகிட்டே வர்றாங்க. கடவுள் கதைகள் நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம். அதனால் ஏற்றுக்கிறோம். சரி, கடவுளை கும்பிட்றதுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி போகலாமோ தவிர, அது ஒரு நல்ல நாள், அவ்வளோதான். அன்னைக்கு நீங்கள் முருகரை கையெடுத்து கும்பிட்டாலே போதும். அதே போல் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவரோட கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு வந்தால் கூட போதும். கோயிலுக்குள்ளே போயே தான் ஆகணும், அவர் சிலையை பார்த்து கும்பிட்டே தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் எதுவும் இல்லை. அதே போல் பால் குடம் எடுத்துகிட்டு போகணும், பால் காவடி எடுத்துகிட்டு போகணும், 2 பால் பேக்கெட் வாங்கிட்டு போகணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனக்கு கொண்டு வந்து கொடுக்கறத விட, தன் மேலே கொண்டு வந்து பால் ஊற்றுறத விட 2 ஏழை குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப 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 சந்தோஷப்படுவார். ஏதோ ஒரு ஹோமுக்கு, குழந்தைங்க இருக்கிற ஹோமுக்கு 1 மாதத்துக்கு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிய புண்ணியம். அதே பாலை தயிராக்கி, மோராக்கி, ஒரு நீர்மோர் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை பார்க்க வர்ற பக்தர்களுக்கு கொடுத்தீங்கனாலே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ வெயில் காலத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மோர் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே ரொம்ப 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 புண்ணியம். தயவு செஞ்சு பால் எடுத்துகிட்டு போய் அவர் மேலே ஊற்றினாதான் உங்களுக்கு நல்லது செய்வாருன்னு கிடையாது. நீங்கள் நீர்மோர் கொடுத்தா கூட அவர் உங்களுக்கு 100% உங்கள் பாவங்களை தீர்ப்பார். அவர் கோயிலுக்கு போகிறத விட. சரியா? வீட்டிலையே நீங்கள் முருகரை கும்பிட்டாலும் அவர் உங்களுக்கு சகலத்தையும் கொடுப்பார். அந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதே அளவு உங்களுக்கு வீட்டிலேருந்து கும்பிட்டாலே கொடுப்பார். பால் குடம் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதாவது முருகர் சூரசம்ஹாரம் செஞ்சுட்டு ஒரு பெரிய சூரனை வதம் பண்ணுறார். முருகர் கருணை கடல். அந்த கருணை கடலுக்கு கோபம் அவ்வளோ தப்பு அந்த சூரன் செய்கிறான். அவருக்கு கோபம் வருது. அந்த கோபத்தில் ஒரு உயிரையை அழிச்சிடுறார். சரிங்களா? அப்போது அது எப்படி அந்த கோபம் அப்படி கனகனன்னு எரியுது. ஒரு உயிரை அழித்த ஒரு கில்ட்டும் இருக்கும் அவருக்கு, இல்லையா? அப்படி வந்தவரை அவர் மேலே பால் ஊற்றி அந்த கோபத்தை தணிக்கிறாங்க. தெய்வமே,
எங்களுக்காக, எங்களை காப்பாத்துறதுக்காக தான் நீ இதை செஞ்ச. அதனால் அந்த அந்த இதிலிருந்து வெளியே வா. நீ பண்ணது எங்களுக்காக தான் நீ செஞ்ச. நீ செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை. எங்களை காப்பாற்றினதுக்கு நன்றி. அதனால் அந்த கோபத்திலேருந்து வெளியே வான்னு சொல்லி அவரை தணிக்கிறாங்க. அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக அந்த குளிர்ச்சியான பால் ஊற்றி அவரை அப்படி செஞ்சதான் ஒரு ஐதீகம். அதனால தான் பால் குடம் எடுக்கிறது, முருகருக்கு பால் காவடி எடுக்கிறது ஒரு சம்பிரதாயம். அது அன்னைக்கு பங்குனி உத்திரம் பால் குடம் எடுக்கணும். ஏன் அப்படின்னா முருகரை அன்னைக்கு பால் ஊற்றி அவரோட கோபத்தை தணிச்சாங்க. அதுக்காக நம்மளால் முடிஞ்சது கொண்டு போய் அவருக்கு செஞ்சு அவரோட இந்த கோபத்தை தணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியம், ஒரு ஐதீகம். அதுதான் நடந்ததோ தவிர இன்றைக்கும் அதை தான் செய்யணும் அப்படி இல்லை. ஆனால் மக்கள் அதை செய்கிறாங்க. சரி, அது ஒரு சந்தோஷம், இப்படி நடந்ததுக்கான ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது, அவ்வளவுதான். அப்படி பால்குடம் எடுத்துகிட்டு போனால் முருகரோட இந்த கோபத்தை தணிச்சிட்டு திரும்பி வந்துடணும். ஒரு விரதம் இருந்து பால்குடம் எடுத்துகிட்டு போய் அவரை பார்த்து கும்பிட்டு அங்கே அவர் மேலே பால் ஊற்றி கும்பிட்டு திரும்பி வந்துடணும். அவ்வளவுதானோ தவிர பால்குடம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், கார் கிடைக்கும், பணம் கிடைக்கும், இன்னும் பல பொருளாதார வசதிகள் கிடைக்கும்னு இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அவரை கும்பிட்றதுக்கான அன்னைக்கு பால்குடம் எடுத்துகிட்டு போய் அவரை கும்பிட்டு வர்றது, அவ்வளோதான். கும்பிட்டு நம்ம திரும்பி நம்ம வீட்டில் காப்பாற்றுப்பா முருகான்னு கும்பிடுறோமா, அவர் வாழ்நாள் முழுக்க நம்மளை காப்பாற்றுவார். புரிஞ்சதுங்களா? அவ்வளவுதான். எதையும் கொடுத்தெல்லாம் காப்பாற்ற மாட்டார். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன வரணும்னு இருக்கோ அது வரும், உங்களுக்கு எது வரக்கூடாதுன்னு இருக்கோ அது வராது. நீங்கள் முருகருக்கு பால்குடம் எடுத்துட்டதுனால இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பரப்புகிறாங்க பார்த்தீங்களா? அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. சரி முருகா, இந்த ஜென்மத்தில் தான் என் பாவங்கள் தீராது, என் கர்மாப்படி தான் என் பாவங்கள் தீரும், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு பாவமே இல்லாமல் இருக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகர் எல்லார்த்தோட வள்ளலார்லேருந்து எல்லார்த்தோட இதுவும் அடுத்த உயிருக்கு தீங்கிழைக்காதே அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஒருத்தரை மனசு கஷ்டப்படுத்தாத எண்ணங்களாலோ சொல்லாலோ செயலாலோ அடுத்தவங்களை சங்கடப்படுத்தாமல் இருந்தோம்னாலே நமக்கு எந்த பாவமும் வராது. அப்போது இன்னொரு உயிரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னா நான் நான் வெஜிடேரியன், அதெல்லாம் நான் சாப்பிட்டா எனக்கு பாவம் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? இது நம்ம வாழ்க்கையுடைய சுழற்சி. புழுவை பூச்சி சாப்பிடும், பூச்சியை பறவை சாப்பிடும், பறவையை ஒரு புலி சாப்பிடும், அந்த மாதிரி ஒரு சுழற்சி இது. அதில் புலி மாதிரி மனுஷனும் வர்றான், ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிடும். இது சுழற்சி. அதனால் இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்கள கில்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வரம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பட்டுப்புழு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. சரியா? அந்த பட்டுப்புழுக்களை அழித்து தான் பட்டு வஸ்திரத்தை நம்மக்கிட்ட நான்வெஜ் சாப்பிடாதேன்னு சொல்கிறவங்க போட்டுக்கிறாங்க. எல்லாருமே போட்டுக்கிறாங்க, நம்மளும் தான் போட்டுக்கிறோம், பட்டு சாரி கட்டிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம புடவையாக கட்டுறோம், அவங்க வஸ்திரமாக அதை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அவங்களும் ஒரு உயிரை கொன்று தான் அந்த பட்டு வஸ்திரங்களை அவங்க போட்டுக்கிறாங்க, கடவுளுக்கே கூட போட்டுக்கிறாங்க. சரியா? அதனால் கடவுள் எல்லாத்தையுமே ஏற்றுப்பார். நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி, நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி, பட்டு கட்டிக்கிட்டாலும் சரி, அவருக்கு மேலே போத்துனாலும் சரி, அவர் எதுவுமே சொல்லலை. புரிஞ்சதுங்களா? மக்கள் தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை. நீங்கள் அதெல்லாம் பாவக்கணக்கில் சேர்த்துக்காதீங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுலாம் எந்த பாவமும் கிடையாது. அடுத்த உயிருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதுவே நமக்கு எந்த வித பாவத்தையும் கொடுக்காது. அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு தான் பாவம் சேரும். நான்வெஜ்ஜெல்லாம் இதில் வராது. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரத்துக்கு போயிட்டு வந்துட்டால் திருமணம் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு பலராலும் சொல்லப்பட்டுருக்கு. சரிங்களா? பங்குனி உத்திரத்துக்கு 12 வருஷமாக போய் இன்றைக்கி வரைக்கும் திருமணம் ஆகாதவங்க எனக்கு தெரியும். அதனால் பங்குனி உத்திரத்துக்கு போனால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மித்து. கடவுளை கும்பிட்டாலே திருமணம் நடக்கும். அது பங்குனி உத்திரத்தன்னைக்கு போனால் தான் திருமணம் நடக்கும்னு இல்லை. தெய்வமே எனக்கு சீக்கிரமாக திருமணம் பண்ணி வைன்னு கும்பிட்டுக்கிட்டாலும், என் குழந்தைக்கு சீக்கிரமாக திருமணம் பண்ணி வைன்னு அவங்க பெற்றோர் கும்பிட்டுக்கிட்டாலும் கண்டிப்பாக கடவுள் அதை முடிக்க பார்ப்பார்.
ஆனால் ஜாதகத்தில் உங்களுக்கு திருமண யோகம் எப்போ இருக்கோ அப்போ திருமணம் நடக்கும். கடவுளை போய் கும்பிட்டு வந்துட்டா, அதுவும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு போய் கும்பிட்டு வந்துட்டா, கடவுள்களுக்கெல்லாம் திருமணமான நாள் அது, அதனால் அப்படி உனக்கு நடக்கும்ன்றாங்க. கடவுள்களுக்கு திருமணம் ஆச்சு, உங்களுக்கும் கூட பங்குனி உத்திரத்தன்னைக்கு பல பேர்த்துக்கு இப்போ திருமணம் நடக்கலாம். ஆனால் கடவுளை கும்பிட்டு வந்தால் உடனே திருமணம் நடந்துடும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கணுங்கிற விதி இருக்கோ அப்போது கட்டாயம் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரம், தைப்பூசம், வைகாசி விசாகம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் விரதம் இருங்க. விரதம் இருந்து கடவுளை கும்பிடும்போது உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், விரதம் இருந்து கடவுளை கும்பிட்டாலும் நன்மைகள் கிடைக்கும், விரதமே இருக்காமல் கடவுளை கும்பிட்டாலும் நன்மைகள் இருக்கும். அந்த நாட்களையெல்லாம் மறந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். இதெல்லாம் உலகம் முழுக்க இருக்குது. தாய்வானில் இருக்கிற முருகரை கும்பிட்டா, மலேசியாவில் இருக்க முருகரை கும்பிட்டா, இன்னும் பல இடங்களில் முருகர் இருக்கார். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த முருகர் எல்லாம் விரதம் இருந்து கும்பிடுறது யாருன்னா தமிழ் மக்கள். நம்ம தமிழ் மக்கள் இங்கிருந்து மலேசியாவுக்கு போனாங்க, தாய்வான் போனாங்க, இன்னும் சிங்கப்பூர் போனாங்க, இன்னும் பல இடங்களுக்கு நம்ம மக்கள் போனாங்க. நம்ம மக்கள் முருகரை பற்றி பேசி அவரோட விஷயங்களையெல்லாம் பரப்பி இந்த மாதிரி கொண்டாட்டமாக ஒரு விழாக்களை நடத்தும்போது அந்த மலேசியா வாழ் மக்கள், தாய்வான் வாழ் மக்கள், சிங்கப்பூர் வாழ் மக்களும் முருகரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அங்கே முருகர் இருக்காருன்னா நம்ம தமிழ் மக்களால் அங்கே போய் முருகர் இருக்கார். அப்படி இருக்கிற முருகருக்கு எல்லாரும் விரதம் இருந்து கும்பிடுறாங்களே, நாங்களும் அப்படி விரதம் இருந்து கும்பிட்டா நல்லதானா? விரதம் இருந்து கும்பிடுங்க, ஓகேயா? ஆனால் விரதம் இருந்தால் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு முருகர் சொல்லலை. சரிங்களா? அதனால் அதை யோசிச்சுக்கோங்க. அதே போல் விரதம் எப்படி முழு நாளும் சாப்பிடாமல் இருக்கணுமா, அல்லது முத்திரை நட்சத்திரம் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணுமா, அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி முழுக்க இருக்கிறது, ஒரு நேரம் சாப்பிட்றது, இல்லை நைட் சாப்பிட்றது, அது எல்லாமே உங்கள் இஷ்டம். இல்லை எனக்கு உடம்பு முடியாதுங்கன்னா நீங்கள் தாராளமாக நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் உங்களால் முடிஞ்ச ஒரு விரதத்தை பற்றி நான் சொல்கிறேன். மௌன விரதம். சரிங்களா? மௌன விரதம் இருக்கிறது அப்படின்னா பேசாமல் இருக்கிறது மௌன விரதம் இல்லை. அன்னைக்கு நான் யார் கூடயும் பேச மாட்டேன், ஆனால் டிவி பார்ப்பேன், ஃபோன் பார்ப்பேன், யார் கூடயாவது இப்படி இப்படி இப்படின்னு ஜாடையில் சைகையிலெல்லாம் பேசுவேன். அப்படிங்கிறது இல்லை மௌன விரதம். மௌன விரதம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு குளித்து நல்லா திருநீர் வச்சுட்டு முருகர் முன்னாடி உட்காந்து நல்லா ஒரு தவம் இருக்க மாதிரி நல்லா அவரை நினச்சி சாமி கும்பிட்டு, அப்போ சாப்பிட்றதுனா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கிட்டு போய் இந்த பெட்டில் படுத்துக்கிறது, சோஃபாவில் உட்காந்துக்கிறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே அவர் பக்கத்தில் உத்திர நட்சத்திரம் அந்த நாள் முழுக்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இது வச்சுக்கோங்க, 6 மணி நேரம் வச்சுக்கோங்க, இல்லை 12 மணி நேரம் வச்சுக்கோங்க, இல்லை உத்திரம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க, இல்லை பௌர்ணமி முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஏன்னா மௌன விரதம் தானே, சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் மௌன விரதம் அப்படிங்கிறப்போ உங்கள் எண்ணங்கள் முழுக்க அவர் மேலேயே வச்சு அவரை மனசார கும்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கணும். யாரையும் நினைக்கக்கூடாது, யாரை பற்றி யோசிக்கக்கூடாது, அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போது முருகர் உங்ககிட்ட பேசுவார், உங்களுக்கு நிறையா ஞானத்தை கொடுப்பார், நிறைய நீங்கள் யோசிப்பீங்க. உங்களோட பல பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை உங்களுக்கு முருகர் கொடுப்பார். சரியா? அதே சாமி ரூம்லேயே கையை தான் தலகணியாக வச்சு படுத்துக்கணும், அவரையே நினச்சிட்டு அந்த நாள் முழுக்க கடத்துங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் முருகர் புரிய வைப்பார். சரியா? மௌனம் அப்படின்றது எல்லாமே, கண்ணு, காது, வாய் எல்லாத்தையும் மௌனமாக வச்சுட்டு எண்ணங்களை மட்டும் அவர் மேலே செலுத்தும்போது உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம், நீங்கள் எப்படி வாழலாம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைச்சிக்கலாம், அது எல்லாமே முருகர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அதனால் மௌன விரதம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் இருங்க, சாப்பிடாமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாப்பாடு, தூக்கம், இயற்கை உபாதைகள், அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு அவரை மட்டுமே நினச்சிட்டு இருந்து பாருங்கள். ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி இந்த விரதம் இருந்து பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்வீங்க. இன்னொன்று, நிறைய பேர் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தானம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
தாராளமாக தானம் கொடுங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு, தைப்பூசத்தன்னைக்கு, அப்படி நல்ல நாட்களில் தான் தானம் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எப்போல்லாம் தானம் கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ எல்லாமே தானம் கொடுக்கலாம். சரிங்களா? அதனால் உங்களால் முடிஞ்சதை என்ன உங்களால் முடியுமோ தாராளமாக தானம் கொடுங்க. ஆனால் தானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளவுதான். நான் இதை கொடுத்தா எனக்கு அது கிடைக்கும், நான் இதை செஞ்சால் கடவுள் எனக்கு அருள் கொடுப்பார், அதெல்லாம் இல்லை. சரியா? தானம் கொடுங்க, அவ்வளோதான். யாருக்கு வேணாம், என்ன வேணாம். புக்ஸ் வாங்கி தரீங்களா கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி தரீங்களா கொடுங்க, சாப்பாடு போடுறீங்களா போடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்க மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், கடவுள் கொடுப்பார், அவங்க கொடுப்பாங்க, நான் இதை செஞ்சால் எனக்கு இன்னொருத்தங்க ஒன்று செய்வாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தானம் கொடுத்துட்டு வந்துடுங்க, கடவுள் பார்த்துப்பார், என்றைக்கு வேணால் கொடுப்பார். நீங்கள் 20 வயசில் செய்கிற தானத்துக்கு உங்களோட 60 வயசில் கூட உங்களுக்கு அவர் ஏதாவது செய்வார். ஆனால் இன்றைக்கே நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு மட்டும் வச்சிட்ருக்காதீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாராளமாக தானம் கொடுங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே வரந்தான். அங்கே போய் அங்கே நிற்கிறவங்களுக்கும் அதே வரந்தான், வீட்டில் கும்பிட்றவங்களுக்கும் அதே வரந்தான், எனக்கும் அதே வரம்தான். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.